அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக, நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க எல்லாம் வல்ல காக்கும் கடவுளான காலபைரவ பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் 30ஆம் நாள். இன்று மாலை 4:02 வரை அஷ்டமி திதி உள்ளது. அதன் பின்னர் நவமி திதி உள்ளது. இன்று இரவு 9:16 வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:59 வரை மரணயோகம், அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள். இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 3:15 முதல் 4:15 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ராசி என்பர்களே, வியாழ பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் கொடுத்து ஏமாந்த தொகை மீண்டும் வந்து சேரும். குடும்பத்திலே இருந்த குழப்பங்கள் விலகும். உதிரி வருமானம் கிடைப்பதில் இருந்த தடைகள் குறையும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். நன்மைகள் கிடைக்கும் நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வீடு இடம் நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். தாய்வழி உறவுகளால் இருந்த சிக்கல்கள் குறையும். வீட்டிலே பிள்ளைகளின் சுபகாரியங்களுக்கான முயற்சியிலே ஈடுபடுவீர்கள். இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள். கலைஞர்களுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 7. சுக்கிர பகவானை ராசியதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். 5ஆம் இடத்திலே கேது இருப்பதனால் சொந்த ஊரில் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். அதற்கான யோகம் உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகள் குழந்தைகள் வழியிலே நன்மைகள் கிடைக்கும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வரன்கள் அமையும். சலூன், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். பிரிந்தவர்கள் ஒன்று செய்வதில் இருந்த தடைகள் விலகும். மனதில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 4. மிதுனம் ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வியாழ பகவானால் சில நன்மைகள் கிடைக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று செல்வார்கள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். பிரச்சனைகளுக்கு உங்களுடைய டிஃப்ரெண்டான அப்ரோச்சால், மாறுபட்ட அணுகுமுறையால் நல்ல தீர்வு கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல செய்திகள் வந்து சேரும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள், IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல அனுகூலமான நாள். மாணவர்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்தித்து சந்தோஷமாக இருப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 5.
சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வியாழ பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் பணவரவு உண்டு. விஐபிக்களின் நட்புகளால் அல்லது தொடர்புகளால் நன்மைகள் கிடைக்கும் நாள். அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்கள் அனுகூலத்தை பெறுவீர்கள். மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் வெளியூர், வெளிநாடு அல்லது வெளி மாநில வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்திக்கங்க. கலைஞர்களுக்குரிய மரியாதை கிடைக்கும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். வாகனங்களால் சில விரய செலவுகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. சிம்மராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். பொருளாதார விஷயங்களிலே திடீர் யோகங்கள் உண்டு. கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ராகுகேது பகவானால் சில சிக்கல்கள் வந்து போகும். பயணங்களின் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை. நண்பர்களே பகையாளியாக மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஃபுட் கேட்ரிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். பெண்களுக்கு உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் நாள். மாணவர்களுக்கு வெளிநாட்டிலே சென்று படிக்கின்ற வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்திக்கங்க. இன்று மாலை நேரத்தின் பின்னர் தம்பதிகளிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய மகிழ்ச்சியான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 3. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கிய விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தூக்கம் பிரச்சனை, அல்சர் அல்லது ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கேதுவால் உங்களுக்கு வரக்கூடும். சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களின் பொழுது அறிமுகமில்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் சொந்தமான இடத்தில் சில பிரச்சனைகள் வந்து போகும். வாகனங்களாலும் சில விரய செலவுகள் உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், மளிகை சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபகரமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 1. துலாம் ராசி என்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கணும். தேவையில்லாமல் யார்கிட்டையும் எந்த வம்பு தும்புக்கும் போக வேண்டாம். யாருடைய விஷயத்திலும் பஞ்சாயத்து வேலைக்கும் போகக்கூடாது. நண்பர்கள் வழியிலே சில விரயங்கள் செலவுகள் வர வாய்ப்பு உண்டு. வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக போக வேண்டிய நாள். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சொந்தமாக வாகனம் வாங்க வேண்டும் நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, மனநிலை ஏற்படும். சகோதரர்களாலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 9. விருச்சிக ராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. செவ்வாய் பகவானால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வாங்கிய இடத்தில் அல்லது வீட்டில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அக்ரிமெண்ட் அல்லது டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஃபுட் கேட்ரிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள்,
ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், நகைக்கடை அடுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய சில கவலைகள் வந்து போகும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பெருசாக்க வேண்டாம். தாய் வழி உறவுகளாலும் சில தொல்லைகள் பிரச்சனைகள் வரக்கூடிய நாள். இன்று நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 7. வியாழ பகவானை ராசிதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக், ஃபார்மசி நடத்துபவர்கள், மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் லேபரட்டரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சொத்து விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களிலே கவனம் தேவை. சொத்து வாங்குபவர்கள் அல்லது சொத்து விற்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை மற்றும் செக்யூரிட்டியாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள், அதாவது புது பொறுப்புகள் வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். அதே போல் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊர் வருபவர்களுக்கும் அனுகூலமான நாள். பொருளாதார விஷயங்களிலே ஏற்ற இறக்கம் இருக்கும். புது கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 9. மகர ராசி என்பர்களே, தைரியமான முடிவெடுக்கின்ற நாள். ராகு பகவானால் நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள். வீட்டில் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். சகோதரிகள் ஆதரவாக இருப்பார்கள். தந்தை வழி உறவுகளும் ஆதரவாக இருப்பார்கள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாள். இன்டர்வியூ அட்டன் பண்ணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஒரு கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் மற்றும் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ நடராஜ பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 8. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி அன்பர்களே, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ராகு கேது பகவானால் வீட்டிலே பிரச்சனைகள் குழப்பங்கள் வரும். தாய் தந்தையருடன் சண்டை போட வேண்டாம், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவசர தேவைக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சகோதரர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கங்க. உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அமையும். இதே போல் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மீனாட்சி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. மீனம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் நடக்கும். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடப்பதற்கு நல்ல சமிக்ஞை, நல்ல சகுனம் தென்படும் நாள். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல தகவல்கள் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் அற்புதமான நாள். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போவது நல்லது. காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வரும். எழுத்தாளர்களாக இருப்பவர்கள், பாடலாசிரியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கும், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், டைல்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று மாணவர்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடங்களை படிப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 7.
இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான நாளாகவும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல சுதர்சனர் சக்கரத்தாழ்வாருடைய அனுக்கிரகம் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.